தாவேக பொதுக்குழு கூட்டத்தில் தளபதி விஜய் அவர்கள் சைலண்டா பண்ண 4 மறைமுக பதிலடி சம்பவங்களை இப்ப நம்ம பார்ப்போம். நம்பர் 1, சில பேர் அவர் சினிமாக்காரரு, அவருக்கு கொள்கைனா என்னன்னு தெரியாது, கொள்கை தலைவர்களை எதுக்காக வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு சிம்பிளா பதிலடி கொடுக்கும் விதமா கடைசியில இங்கிலீஷ்ல ஒரு ஸ்பீச் வச்சிருப்பாரு. அதுல இயற்கை வளங்களுக்காக போராடிய அஞ்சலி அம்மாளையும், மண்ணிற்காக போராடிய வேலு நாச்சியாரையும், சம உரிமை சம வாய்ப்புக்காக போராடிய அம்பேத்கரையும் எங்களுடைய கொள்கை தலைவராக வச்சிருக்கிறதுக்கு நாங்க பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாரு. அதோட இந்தியாவிலேயே பெண்களை கொள்கை தலைவர்களாக வச்சிருக்கக்கூடிய ஒரே கட்சி டிவிகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையா அறிவிச்சிருந்திருப்பாரு. இதனால அந்த கூட்டம் சுத்திட்டு இருந்தாங்க இல்லையா, இவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடங்கி ஒடுங்கி காணாமலே போயிருப்பாங்க. நம்பர் 2, இதுதாங்க தரமான சம்பவம். லியோவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேரை சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது என்ன ஸ்டாலின்ங்கிற மட்டும் பேரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு முழு பேரையுமே சொல்லி திமுக அவங்களுடைய வாயவே அடைச்சிட்டாரு தளபதி. அதுக்கப்புறம் மோடிஜிக்கு அதை விட மோடிஜி ஏன் ஜி தமிழ்நாடுன்னா உங்களுக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாசனத்தையும் போட்டிருப்பாரு. சோ இங்க வந்து பேரை ஏன் சொல்ல மாட்டாரு அப்படிங்கிற கேள்விக்கான பதில சொல்லியிருப்பாரு. அதுக்கு சிம்பிளா சொல்லிட்டாரு, மத்தியில் ஆள்றது காங்கிரஸா இல்ல இங்க ஆள்றது அதிமுகவா, அங்க இருக்கிறவங்க ஆள்றாங்க அப்படின்னு சொன்னா அதை புரிஞ்சுக்கோங்க, என்ன புரியாம சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா கேட்டு கடந்து போயிருப்பாரு தளபதி விஜய். நம்பர் 3, நான் ரொம்ப ரசிச்சது, நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க துண்டு சீட்டு வச்சு பேசுறாருன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் துண்டு சீட்டு இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க எந்த அளவுக்கு கதறுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா துண்டு சீட்டு இல்லாததால அவர் ரொம்பவே கடுமையா விமர்சனம் பண்ணிட்டாரு. துண்டு சீட்டு இருந்தாலாவது சரி மக்கள் பிரச்சனை மட்டும் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு பேசியிருப்பாரு. இப்படி துண்டு சீட்டு இல்லாம பேசுன்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டாங்க எதிர்க்கட்சியினர். நம்பர் 4 ரொம்பவே முக்கியமானது, நம்ம எல்லாருமே பதைச்சு போயிருப்போம். நம்ம வீட்டு பெண்கள் வெளியே அனுப்பும் போது ஏதாவது ஆயிருமோ இப்ப நியூஸ்ல அப்படி இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்காக பெண்களுக்கு தாவேகா 100% பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்திருப்பாரு. அது உண்மையிலேயே டச்சிங்கா இருந்துச்சு. ஏன்னா இந்த விஷயத்தை எந்த தலைவர்களுமே சொல்லல, நாங்க பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்களே தவிர இந்த ஆணித்தரமான உத்தரவாதம் என்னுடைய சகோதரிகளுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னது உண்மையிலேயே ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு.